ராமராமா ஆஸ்திகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தர்ப்பம், தர்மம் பண்றதுக்கு பெரிய வாய்ப்பு. என்னது அப்படின்னா புண்ணிய காலங்கள் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையாது. சின்ன தர்மம் பண்ணாலும் பெரிய அளவுல லாபத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது இந்த புண்ணிய காலங்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது. அதுல பல புண்ணிய காலங்களை சாஸ்திரங்கள் சொல்றது. அதுல ஒண்ணுதான் வெதீபாதம் அப்படிங்கிற யோகம். 27 யோகங்கள் இருக்கு. அதுல வெதீபாத யோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணிய காலம். மாசம் வரக்கூடியதான புண்ணிய காலம். அதுலயும் இந்த தனுர் மாசம்னு சொல்லக்கூடியதான மார்கழி மாசத்துல வரக்கூடிய வெதீபாதத்துக்கு தனுர் வெதீபாதம், மகாவியதீபாதம் அப்படின்னு சாஸ்திரங்கள் நம்மளுக்கு பெயர சொல்றது. அது இதனுடைய பெருமைய புராணங்கள்ல தர்மபுத்திரன்னு சொல்லக்கூடியதான யுதிஷ்டிரருக்கு பகவான் கிருஷ்ண பரமாத்மா இந்த விதீபாத புண்ணிய காலத்தினுடைய மகாவிதீபாத புண்ணிய காலத்தினுடைய பெருமையும் இதனுடைய இந்த காலத்துல என்ன பூஜைகள்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும், தானங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுடைய பெருமையை சொன்னதாக புராணங்கள்ல சொன்னதாக நம்மளுக்கு தெரியறது. புராணங்கள்ல பார்க்க முடியுது. பேர்பட்டதான ஒரு பெரிய புண்ணிய காலம் இந்த 2025 பிறந்திருக்கு இல்லையா? இது பிறந்த உடனே வரக்கூடியதான ஒரு பெரிய புண்ணிய காலமாக இது இருக்கு. 4ஆம் தேதி, அதாவது 4/1/2025 சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மகாவியதீபாதம்னு சொல்லக்கூடியதான பெரிய புண்ணிய காலம். இந்த 2025 முதல்ல சம்பவிக்கக்கூடியதான ஒரு பெரிய புண்ணிய காலமாக இது அமையிறது. எல்லாரும் இதை உபயோகப்படுத்திக்கணும். அளவிட முடியாததான அனந்தமான பலன் அப்படின்னு சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்றது. இன்றைய தினம் இந்த விதீபாத புண்ணிய காலத்துல மகாவிதீபாதத்துல விசேஷமாக ஒரு தாமிர பாத்திரம், செப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தாமிர பாத்திரம், புது தாமிர பாத்திரத்துல வெள்ளை சக்கரை அதை முழுக்க நிரப்பி, வெள்ளம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வெள்ளத்தை நிரப்பி அதுல ஸ்வர்ண பிரதிமையை வச்சு அதுல இந்த வெதீபாத தேவதைய தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணி ஷோடசோபச்சார பூஜை பண்ணி வெதீபாதாய நமஹா அப்படின்னு சொல்லி பூஜைகளை பண்ணி 108 முறை அதை ஜபம் பண்ணி அதை தானம் பண்றது. இது ரொம்ப ஒரு மகா புண்ணியம். ஸ்வர்ணதானம், இந்த பிரதிமையில ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி அதை தானம் பண்றது, இன்னும் நிறைய ஸ்வர்ணதானங்கள் பண்றது, படுக்கையை வாங்கி தானம் பண்றது, அன்னதானங்கள் பண்றது, இதெல்லாம் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. நல்ல வேத பிராமணர்களுக்கு, பாடசாலைகளுக்கு, கோஷாலைகளுக்கு, ஏழைகளுக்கு எல்லாருக்கும் நிறைய தானங்கள் பண்ணலாம். அன்னதானங்கள் பண்றது, நீர்மோர் பானகங்கள்லாம் தானம் பண்றது, வஸ்திர தானங்கள் பண்றது, ஸ்வர்ணதானம் பண்றது, இந்த மாதிரி என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் இன்னைக்கு நிறைய தானம் பண்ணணும். எவ்வளவுக்கு அவ்வளவு தானம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு ஸ்ரேயஸ், நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஸ்ரேயஸை சேர்த்து வைக்கிறோம். அதுவும் இந்த மாதிரி புண்ணிய காலங்களில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது பல மடங்கு அதிகமாக மாறி அந்த புண்ணியம் நம்மளுக்கு மலையளவுக்கு பெரியதாக மாறி நம்மளுக்கு வந்து சேரது நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இதெல்லாம் விஸ்வாசத்தை வச்சு புண்ணியங்களை நம்ம பண்ணினோம், தர்மங்களை பண்ணினோம் அப்படின்னா என்றைக்கும் நம்ம வீண் போக மாட்டோம். நம்ம குடும்பம் ஸ்ரேயஸாக வாழையாக வளர்ந்து எல்லாரும் ஆரோக்கியமாக மனசந்தோஷத்தோட நல்ல சந்ததி அபிவிருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். விதீபாத விரதத்தை எவன் ஒருவன் ஆச்சரணம் பண்றானோ அவனுக்கு நல்ல சந்ததி, புத்திர சந்ததி ஏற்படும், நல்ல குழந்தைகள் ஆரோக்கியமாக சத்புத்திராலா பிறப்பா. அதுவும் இதை ஒவ்வொரு மாசமும் பண்றது விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. 13 மாசம் இதை ஆச்சரணம் பண்ணி அப்புறம் 14வது மாசம் இதை ஆச்சரணம் பண்ணி உத்தியாபனம்னு பண்றது அப்படிங்கிறதெல்லாம் இதனுடைய முறையை சொல்லிக் கொடுக்கறது. அப்படி ஒவ்வொரு மாசமும் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த தனுர் மாசம்னு சொல்லக்கூடியதான மார்கழி மாசத்துல வரக்கூடியதான விதீபாதத்தை அன்னைக்காவது இந்த பூஜையை பண்ணி தானங்களை பண்றது. பூஜை பண்ண முடியல அப்படின்னா தானங்களையாவது பண்ணணும். தானம் பண்ணி நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணணும். இன்றைய தினம் விதீபாதம்ங்கிறது பிதற்கள்லாம் ஆராதனை பண்ண வேண்டியதான நாளாக இருக்கு.
விதீபாத ஸ்ராத்தம் அப்படின்னு இன்றைய தினம் ஸ்ராத்தம் பண்ண சொல்றது சாஸ்திரம். அதனால தர்ப்பணம் பண்ணுவா. மீது விதீபாதங்களில் தர்ப்பணம் பண்ணாதவா கூட இந்த தனுர்மாச விதீபாதம் மகா விதீபாதத்தில் தர்ப்பணம் பண்ணுறது சம்பிரதாயமாக இருந்துருக்கு. ஷண்ணவதி தர்ப்பணங்கள் பண்ணாதவா கூட இந்த விதீபாத புண்ணிய காலத்தில் தனுர்மாச விதீபாதத்தன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது பெரியோர்கள் அதை ஆச்சரணத்தில் வச்சுருக்கா. பிதர்களையும் ஆராதனை பண்ணி, தேவதைகளையும் ஆராதனை பண்ணி, அதிதிகளையும் ஆராதனை பண்ணி, எல்லாருக்கும் தானங்களை பண்ணி, புண்ணிய காரியங்கள் பண்ணி, எல்லாரும் சகல ஸ்ரேயஸோடு இருக்கணும், அனைத்து நன்மைகளையும் அடையணும், பகவானுடைய பிரசாதத்தை அடையணும் அப்படின்னு வைதிக ஸ்ரீ சீதாராம குருகுலம் சார்பாக நாம் இங்கே நிவேதனம் செய்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.